ஜெய் வாசவி. இன்று 34வது ஸ்லோகம். துரோணம் ச பீஷ்மம் ச ஜெயத்ரதம் ச கர்ணம் ததான்யானபி யோத வீரான் மயா ஹதான் சத்வம் ஜஹி மாவ்யதிஷ்டா யுதஸ்ய ஜெயதாசி ரணே சபத்னான். என்னால் கொலையுண்ட துரோணரையும் பீஷ்மரையும் ஜெயத்ரதனையும் கர்ணனையும் அங்கன மற்ற போர் வீரர்களையும் நீ கொல், அஞ்சி வருந்தாதே. போரில் பகைவரை வெல்லுவாய், போர் புரி. துரோணரையும் பீஷ்மரையும் கொல்லுவது தர்மத்துக்கு முரண்பட்டதன்று என்பது ஏற்கனவே புகட்டப்பட்டது. இனி அவர்களை கொல்ல முடியுமா என்ற ஐயம் எழுகிறது. ஏனென்றால் துரோணர் தெய்வீக சஸ்திரங்களை உடையவர், மேலும் குரு. பீஷ்மருக்கோ அவர் விரும்பினாலேயே மரணம் வராது. இதுவரையில் அவரை யாரும் வென்றது கிடையாது. ஜெயத்தினுடைய தலையை யார் பூமியில் வீழ்த்துகிறானோ அவனுடைய தலை வெடித்து பூமியில் விழும்படி ஜெயத்தினுடைய தந்தை கடுந்தவம் புரிகிறார். அதுவும் கஷ்டத்துக்கு ஏதுவான யுத்தம். இனி கர்ணன் விஷயமும் அப்படியே இருக்கிறது. அவன் இந்திரனிடத்திலிருந்து சக்தி என்னும் ஆயுதத்தை பெற்றிருக்கிறான். கர்ணன் அதை யார் மீது பிரயோகித்தாலும் அது வீண் போகாது. அர்ஜுனனை கொல்லுவதற்கென்றே அவன் அதை ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த நெருக்கடிகளை நினைத்து அர்ஜுனன் அஞ்சி வருந்துவது இயல்பு. ஆனால் பகவானோ அவர்களை துடைக்க திருவுளம் கொண்டுள்ளார். அவர்களுடைய வல்லமையை ஏற்கனவே கலந்தாயிற்று. சித்திரத்தில் வரைந்த சிங்கங்களை துடைப்பது போன்றும் அவர்களை ஒடுங்குவது எளிதாகும். வேடன் கையில் உள்ள அம்பு போன்றும் பகவானுடைய திட்டத்துக்கு கருவியா இருப்பது அர்ஜுனன் கடமையாகும். ஆனால் வெல்ல முடியாதவர்களை அவன்தான் வென்றான் என்ற கீர்த்தி அவனுக்கு வரும். இக்கருத்துக்களை பகவான் பார்த்தனுக்கு தெளிவுறுத்துகிறார். இதை கேட்ட அர்ஜுனன் என்ன செய்தான்? அது சஞ்சயரால் விளக்கப்படுகிறது. நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா சொருபம் விருத்தாச்சலம்.